மக்களே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. அது அவங்களுக்கு கௌரவம்னு நினைப்பாங்க. சில பேர் அதை பழக்கமாகவும் வச்சுட்ருக்காங்க. பெரியவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் எதுவும் இல்லை, அது அவங்களோட ஹேபிட். ஆனால் அது தப்பான பழக்கம். கால் மேலே கால் போட்டு பெண்கள் உட்காந்தா அவங்க கர்ப்பப்பை அமுக்கும்போது பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வரும். ஃப்யூச்சரில் குழந்தை பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோர் ஓவர் முதுகு வலி வரும். அப்புறம் உங்கள் காலில் வெர்கோசிஸ் ப்ராப்ளம் வரும். உங்களுடைய அந்த முதுகு தண்டு எலும்பு, அந்த L3 L4 அந்த இடத்துல பெயின் வரும். இப்போ வரணும் ஃப்யூச்சரில். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, கால் மேல் கால் போட்டு உட்காந்துப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க, இல்லை கால் வலிக்குது, எனக்கு கால் விரல்லாம் வலிக்குது, முதுகு தண்டு வலிக்குது, தோலெல்லாம் வலிக்குது, கழுத்து சுற்றுற தலை சுற்றுற மாதிரி இருக்குது, கழுத்து எலும்பெல்லாம் வலிக்குதுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது தான். சயின்டிஃபிக்காக அது ரொம்ப தப்பு. நம்ம நார்மலாக கால் ஒரு சைடில் போட்டு உட்காரும்போது பேக் பெயின் அதிகமாக வரும். ஸோ கால் மேலே கால் போட்டு உட்காராதீங்க, தப்பு.